வணக்கம். வேர்ல்ட் செய்திகளுடன் நான் நிரோஷன். நேற்று வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக உக்ரைன் மீது ரஷ்யா நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து நேட்டோ போர் விமானங்கள் தமது எல்லை வான் பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டன. உக்ரைனில் தாக்குதல் நடத்திய ரஷ்ய விமானப்படை விமானங்கள் தமது எல்லைகளை நோக்கி வருகின்றனவா என்று கண்காணிக்கவே நேட்டோ விமானங்கள் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டன என்று போலந்து அறிவித்தது. போலந்து ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு கட்டளை தளம் வெள்ளிக்கிழமை ரஷ்ய விமானப்படையின் நீண்ட தூர விமான போக்குவரத்தை அவதானித்து வருவதாக கூறியது. ரஷ்ய நடவடிக்கை உக்ரைன் பிரதேசத்தில் அமைந்துள்ள இலக்குகளின் மீது விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுடன் தொடர்புடையது என்று போலந்து ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு கட்டளை தளம் கூறியது. குறைந்தது 5 MiG-31K மற்றும் 2 Tu-95MS மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் உக்ரைனிய பிரதேசங்களை நோக்கி ஏவுகணைகளை ஏவின. போலந்து ராணுவ செய்தி தொடர்பாளரின் கூற்றுப்படி எமது வான்வெளியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடைமுறைகளும் தொடங்கப்பட்டன. மேலும் செயல்பாட்டு கட்டளை தொடர்ந்து நிலைமையினை கண்காணித்து வந்தது. F-16 போர் விமானங்கள் இந்த நடவடிக்கையில் பங்கேற்றன என்றும் கூறினார். ஆனால் ரோந்தில் ஈடுபட்ட F-16 போர் விமானங்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தவில்லை. பின்னர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் குறைந்த அளவிலான அச்சுறுத்தல் காரணமாக செயல்பாடு முடிவுக்கு வந்தது. எமது ராணுவ வளங்கள் நிலையான செயல்பாட்டு நடவடிக்கைகளுக்கு திரும்பின என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த வாரம் உக்ரைனில் குறைந்தபட்சம் 2 லட்சம் பேருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பெரிய ரஷ்ய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடைபெற்ற போது ரஷ்ய விமானப்படை விமானங்கள் போலந்து எல்லைகளுக்கு அருகே பறந்தும் தாக்குதல்களை நடத்தின. அப்போது போலந்தின் ராணுவ விமானங்களும் எல்லை பகுதிக்கு சென்று ரஷ்ய விமானங்களை தமது எல்லை அருகே பறக்காமல் துரத்தின. இருதரப்பும் துரத்தப்பட்ட சம்பவங்கள் சுமார் 20 நிமிடங்களுக்கு நீடித்தது. அதன்பின் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் அங்கிருந்து அகன்று சென்றன. அதிலிருந்து உக்ரைனுக்குள் ரஷ்யா தாக்குதலை நடத்தும் போது போலந்து விமானப்படை விமானங்களை வானுக்கு செல்கின்றன. உக்ரைனின் எரிசக்தி அமைச்சு கடந்த வியாழக்கிழமை உக்ரைனின் கார்கிவ், சபோரிஜியா, எல்விவ், கெய்வ் மற்றும் ஒடிசா பகுதிகளில் எரிசக்தி உள்கட்டமைப்பை ரஷ்யா தாக்கியதாக அறிவித்தது. ரஷ்யா 22 ஏவுகணைகள் மற்றும் 14 தாக்குதல் ஆளற்ற விமானங்களை ஒரே இரவில் உக்ரைன் மீது ஏவியதாக உக்ரைனிய ஆயுதப்படைகளின் கூட்டு பாதுகாப்பு படைகள் நேற்று வெள்ளிக்கிழமை அறிவித்தது. இதில் ரஷ்ய Tu-95MS போர் விமானங்களில் இருந்து 2 Kh-101 அல்லது Kh-555 குரூஸ் ஏவுகணைகள் அடங்கும். ஷாஹிட் 131 அல்லது 136 வகைகளின் 14 தாக்குதல் ஆளற்ற விமானங்கள், 12 Kh-59 அல்லது Kh-69 வழிகாட்டும் விமான ஏவுகணைகள், 2 எஸ்கந்தர் K குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 6 Kh-22 குரூஸ் ஏவுகணைகள் Tu-22M3 நீண்ட தூர மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களில் இருந்து ஏவப்பட்டன. உக்ரைனில் பொதுமக்களின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பி சென்றபோது ரஷ்ய விமானப்படையின் ஒரு Tu-22M3 நீண்ட தூர மூலோபாய குண்டுவீச்சு விமானம் உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதிலிருந்து 4 பேரில் 2 விமானிகள் கொல்லப்பட்டனர். அது பற்றிய விரிவான காணொலியை இன்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்கிறோம். 4 குரூஸ் ஏவுகணைகள், 14 தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் 11 வழிகாட்டப்பட்ட விமான ஏவுகணைகள் உட்பட மொத்தம் 29 ரஷ்ய ஆயுதங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் அறிவித்தது. டினிப்ரோ நகரில் நடந்த ரஷ்ய தாக்குதல் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் பல தளங்களை அழித்ததுடன் ரயில் நிலையத்திற்கும் சேதம் விளைவித்ததாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறினார். உக்ரைனில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு லுகான்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய ராணுவ தலைமையகத்தை நோக்கி உக்ரைனிய விமானப்படை ஏவிய 2 நீண்ட தூர ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணை தாக்குதலில் ரஷ்ய உயர்மட்ட கேர்னல் ஒருவர் கொல்லப்பட்டார். ரஷ்யாவின் 51வது காவலர் தகவல் தொடர்பு படையின் தளபதி கேர்னல் பாவல் அலெக்சாண்ட்ரோவிச் குரோபோடோவ் லுகான்ஸில் கொல்லப்பட்டதாக உக்ரைனிய கேர்னல் அனடோலி ஸ்டீபன் தனது டெலிகிராம் சேனலில் நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். போர்க்கள தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளை அமைப்பதற்கு குரோடோபோவின் பிரிவு பொறுப்பாகும். ஆக்கிரமிக்கப்பட்ட ரஷ்ய நிலப்பரப்பை கைப்பற்றுவதற்காக கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட எதிர் தாக்குதலுக்கு முன்னதாக பிரிட்டன் மே 2023இல் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஸ்டோர்ம் ஷேடோ குரூஸ் ஏவுகணைகளை நன்கொடையாக வழங்கியது. ரஷ்யாவின் ஜெகாடரின்பர்கில் நடந்த இறுதி சடங்கின் போது ரஷ்ய கேர்னலுக்கு அஞ்சலி செலுத்த 200க்கும் மேற்பட்டோர் கூடினர் என்று ரஷ்ய இணைய ஊடகம் Juare.ru தெரிவித்தது.